அசைன் ஐடியா மேப்பிங் தான். மேப்பிங் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க காம்ப்ளெக்ஸ் ஆமா சார். எப்படி நோட் பண்ணுவீங்க? லெஃப்ட் சைட் அவ்வளோதான் சொல்லிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, z ஈக்குவல் டு x பிளஸ் y நோட் பண்ணுவாங்க. இந்த f ஆஃப் z ஈக்குவல் டு u பிளஸ் iv ஃபார்மேட். இது ஜென்ரலா அப் டு 3rd யூனிட் வரைக்கும் இந்த ஃபார்மேட் தான் நோட் பண்ணுவோம். z சொல்லிட்டாங்க என்ன ஃபார்மேட்? x பிளஸ் iy. f ஆஃப் z சொல்லிட்டாங்க என்ன ஃபார்மேட்? u பிளஸ் iv. அப்போ அதுக்கு வந்து ஓகே. எஃப் ஆஃப் இஜெட் வந்து அனதர் ஒன்று சொல்கிறாங்க உண்மைக்கா டபிள்யூம்பாங்க பட் இது உண்மைக்கா உண்மைக்கா அப்படின்பாங்க பட் இது டபிள்யூன்னு ஒர்க் பண்ணுறாங்க ரீசெண்டாக சரிங்களா. இது எப்படி நம்ம டிவைன் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மேப்பிங் சொல்லிட்டீங்க. அப்போ எஃப் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க இஜெட் ஸ்கொயர். அப்போ ஃபைண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கான்செப்ட் எல்லாமே எப்படி பண்ணலாம்? ஃபைண்ட் ரியல் அண்டு இமேஜினரி கான்செப்ட் எல்லாமே எப்படி பண்ணலாம்? ஸோ அதுதான் நம்மளோட ஒர்க். அப்போ என்னது இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கே அப்ளை பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்போ என்னாச்சு எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்வி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன நடக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஒய்வி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஐஒய் கரெக்டாமா? ஆ சார். அவ்வளோதான் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2i எக்ஸ் சரி கரெக்டுங்க. அப்போ இது வந்து ரியல் பார்ட் யார் இமேஜினரி பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சு சரிங்களா. அப்போ இது ஃபுல்லாக வருது ரியல் பார்ட் அந்த 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வரது வந்து இமேஜினரி பார்ட் கரெக்டுங்களா. ஓகே. அவ்வளோதான். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஏன்னா இது அப் டு 3 யூனிட்டுக்குமே ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கு இந்த கான்செப்ட் வேணும். ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளம் ரன் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க அது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது பேசிக் தான். ஓகே. சரி இப்போ நான் ஒரு சம் கொடுக்குறேன் நீங்கள் சும்மா ஜஸ்ட் கண்டுபிடிச்சிங்களா. எஃப் ஒரு ஆஃப் நிமிஷம் இருங்க. அது எப்படி மேலே இருக்கும்? f of z is equal to sin